அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெரும்பாலும் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா துறைகளிலுமே தன்னுடைய பங்களிப்பை செஞ்சிட்ருக்கு. அந்த வகையில் மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் அப்படின்ற பிரிவில் என்ன மாதிரியான பாடங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது, மாணவர்களுடைய எதிர்கால வேலைவாய்ப்பு, உயர்கல்வி இது குறித்து பேசுகிறதுக்காக மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய கம்ப்யூட்டர் என்ஜினியரிங்குடைய துறை தலைவர் கே தீபலட்சுமி அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் துறை சார்பாக பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் நிறைய தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போது கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது மேடம் அப்படின்னா என்ன? ஒரு டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகேங்க சார். அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னா கணினித்துறை. நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10வது முடித்த பசங்க முதலாம் ஆண்டிலும் அண்ட் தென் 12th ஸ்டூடெண்ட்ஸ் முடித்தவங்க வந்து டைரக்ட் செகண்ட் இயர்ஸ், அதாவது நேரடியாக 2ஆம் ஆண்டிலும் நம்மக்கிட்ட வந்து சேர்க்கை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட உண்டு. ஸோ அப்படி வரப்போ 10வது முடித்த பசங்க as well as பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், பசங்க இல்லைன்னா பொண்ணுங்க யார் வேணாலும் நம்மக்கிட்ட உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க 10th முடிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஸ்கூல் லைஃப் முடிச்சு உள்ள வரவங்க ஒரு மேத்ஸ் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், லாங்குவேஜ் இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் பேசிக். ஸோ இப்போ பேசிக் மேக்ஸ், அவங்க மேக்ஸ் அங்கே நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னாவே ப்ரோக்ராமிங் ஓரியன்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராமிங் ஓரியன்டோட பேசிக் எங்கேருந்து நம்ம எடுப்போம் அப்படின்னா நத்திங் பட் எஸ் மேக்ஸ், அதாவது கணக்கு. அந்த இதில் இருந்தான் அந்த பேசிக் அவன் கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சிருந்து ஸ்கூல் லைஃப்பில் தெரிஞ்சிருந்தான் அப்படின்னா நம்ம இங்கே ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10வது முடித்த பையன் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் ஆகிறான் அப்படின்னா நான் அடிப்படையிலேருந்து அவனுக்கு நான் சொல்லி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரணும். இது வந்து மானிட்டரு, இது வந்து கீபோர்டு, இது வந்து CPU, இது வந்து மவுஸு, இது இந்த வேலையை செய்யும், இது அந்த மாதிரி வேலையை செய்யும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிக்காக மொத்த கீபோர்டில் எத்தனை டைப் இருக்குது, அதில் என்னென்ன கீஸ் இருக்குது, அதே மாதிரி மவுஸில் எத்தனை டைப், இந்த மாதிரி பேசிக்ல இருந்தே அப்படி தான் நம்மளோட பாடங்களுமே இங்கே இருக்கும். சிலபஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னு சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே அடுத்த ஃபஸ்ட்டு பேசிக் அவன் இதை கற்றுக்கிட்டா அடுத்தது ரொம்ப அவன் ஈஸியாக கோடிங்ஸ் போடுற அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் ஓரளவுக்கு கெயின் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு அடுத்தது பேசிக் சப்ஜெக்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் தான் அவனை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளாரே கொண்டு போவோம். ஸோ அடிப்படையிலிருந்தே நம்ம அவனை ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வரதுனால அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக ஒன்றும் இருக்காது. சரி மேடம், இப்போது 10th முடிச்சவங்களை பற்றி பேசணும். இப்போது கேள்விப்பட்டது உண்டு, +2 முடித்தவங்களுமே கூட எனி குரூப் இருந்தாலுமே கூட டிப்ளமோ சேரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேக்ஸ் குரூப் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏற்கனவே +2ல் படிச்சிருக்கிறான்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக அவங்களுக்கு. ஒரு ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துருக்க ஸ்டூடெண்ட்டு டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வரும்போது அது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா, டைரக்ட் செகண்ட் இயரா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகேங்க சார். இப்போது 12th ஹிஸ்ட்ரி குரூப் தம்பியோ இல்லை வேற ஏதாவது ஒரு காமர்ஸ் குரூப் அந்த மாதிரி ஏதாவது பையன் இல்லைன்னா பொண்ணுங்க யார் வேணாலும் முடிச்சுன்னு வராங்க அப்படின்னா இப்போ நம்மகிட்ட லேட்டர் என்ட்ரிக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. நம்மகிட்ட நேரடியாக செகண்ட் இயர்ல நம்மகிட்ட அவங்க வந்து ஜாயின் ஆகி வரலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போது ஏன்னா 10வது படிக்கிற பசங்களை விட 11வது 12வது முடிச்ச பசங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கிற அளவு கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா குட்டி இது ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை. இன்னைக்கு வந்து மொபைல் ஃபோன் இருந்தாவே கைக்குள்ளற அரசுமே லேப்டாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 11வது 12வது முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இதுதான் குட்டி கம்ப்யூட்டர் உனக்கு அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியத்துல இல்லை. ஸோ அதனால அவனுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீ ஒர்க் பண்ணுறது, அதாவது டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக கோடிங்கில் நீ எப்படி ஒர்க் பண்ணுவேன்றத பேசிக்லேருந்து நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். அவங்க ஆங்கில வழியாக இருந்தாலும் சரி, தமிழ் வழி கல்வியாக இருந்தாலும் சரி. சரி, ஒரு 3 வருஷம் படிக்கிறாருங்க டிப்ளமோவில், என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியும், எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும்? நல்ல கேள்விங்க சார். அதாவது 3 வருஷம் நம்மளோட டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஐடி ஃபீல்டுன்னு இப்போ ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த ஐடி ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் கோடிங்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம சிலபஸில் நம்ம பண்ணிடுறோம்.
ஸோ அப்படிங்கிறப்ப நான் இங்கே பேசிக் எல்லாமே அவனை நான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பண்ணி நான் வெளியில் அனுப்பிடுறேன். ஸோ அவங்க வெளியில் போயிட்டு அதர் கம்பெனிஸில் போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் அவங்க வந்து ட்ரெயினி மாதிரி ஒர்க் பண்ணிட்டு அப்படியே பர்மனண்டாகவும் ஆகலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. ஐடி கம்பெனிக்கு போகிற அளவுக்கு இருக்கு, தாராளமா உண்டுங்க சார். அதாவது எடுத்த உடனே ஒரு ஹெச்ஆர் லெவல் அந்த மாதிரி நம்ம உள்ள நுழைய முடியாது. பட் ஆஸ் ஒரு ட்ரெயினியா நம்ம உள்ள தாராளமா ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகலாம். இப்போ நான் வந்து இங்க ஒரு 5 to 6 லாங்குவேஜ் ஏதாவது நான் வந்து பேசிக் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் தான் ஏதாவது ஒரு கம்பெனில அவங்க எடுத்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க பேசிக் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க எக்ஸாம் வச்சு உள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுல அவனுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க 6 மாசம் அந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்க நான் பேசிக் நான் கற்றுக் கொடுக்கறதுனால அங்க தம்பியோ ஆஸ் வெல் அஸ் பொண்ணோ பையனோ யாரா இருந்தாலுமே அங்க அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். ஸோ ஒரு 6 மாசத்துல முழு ட்ரெயினியாவே அவங்க மாறிடலாம். சரி, இப்போ இந்த மாதிரி யாராச்சும் டிப்ளமா முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெயினியா போயிட்டு அதுக்கப்புறம் அதே கம்பெனில நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க சார், கண்டிப்பா இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில போனவங்க கண்டிப்பா இருக்கிறாங்க. என்ன மாதிரி கம்பெனிஸ்? பெங்களூர்ல ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நார்மலா பேசிக்கா, அதாவது அங்க பாத்தீங்கன்னா ட்ரெயினிஸ்க்கும் கீழே, அதாவது இப்போ நம்மளோட சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வழியில நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒன்னு ஹார்ட்வேர், இன்னொன்னு வந்து சாஃப்ட்வேர். எல்லாத்துக்கும் எல்லாமே வந்துரும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஸ்டம்குள்ளார என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நாம எப்படி ரெக்கவரி பண்றது அப்படிங்கிறது ஹார்ட்வேர். அதுவுமே நம்ம பாடப்பிரிவுல வந்துரும். ஸோ அதையுமே நம்ம இங்க சொல்லித்தரோம். ஹார்ட்வேர் ஃபுல்லா கத்துக்கிட்டு நம்மளோட ஸ்டூடெண்டே வெளியில போனவங்க ஹார்ட்வேர் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அது மூலியமா கம்பெனிக்குள்ளார என்ட்ரி ஆகி அங்க கொடுக்குற அவங்களோட ட்ரைனிங்கை வச்சு 6 மாசம் அவங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமரா உள்ள உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஸ்கில்ல டெவலப் பண்ணி திறமையில பொறுத்திருக்கு. எப்பவுமே எது ஒண்ணுமே பாத்தீங்கன்னா நாம எப்படி எடுத்துக்கிறோன்றது பொறுத்து தான். ஆமாங்க சார், இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. சரி, நல்ல விஷயம். இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு வேலை வாய்ப்பு. இப்போ டிப்ளமோல இன்ஜினியரிங் முடிக்கிறாப்புல, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா என்ன மாதிரி போகலாம், எப்படி போகலாம், அதை பற்றி சொல்லுங்க. சார், இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஜி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நம்ம செலக்ட் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா பிடெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்தது இது மட்டும் இல்லைங்க சார், இப்போ இங்கே டிப்ளமா முடிக்கிறவங்க இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன மாதிரி சிஎஸ்சி, ஐடி, இல்லை எனக்கு இசியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லையும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அதுவுமே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ரிலேட்டட் மாதிரி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுலேயுமே அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ட்ரிபிள் எடுக்கலாம், இசி எடுக்கலாம், எது வேணாலும் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். சார் இப்போ மெக்கானிக்கலுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோர் கம்பெனிஸ்லாம் கூட இப்போ வந்து பேசிக்கா நம்மளோட லாங்குவேஜஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்றாங்க கோர் கம்பெனிஸ்லயே. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி எம்ப்ளாயிஸ் கம்பல்சரி அங்கே உள்ள தேவைப்படுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இன்ஜினியரிங்ல வேற குரூப்ஸ் எடுக்கலாங்க சார், தாராளமா எடுக்கலாம். கம்ப்யூட்டர் தான் எடுக்கணும் அப்படின்ற அப்படி கிடையாது, தாராளமா எடுக்கலாம். என்னன்னா உங்க பிஜி பண்றப்ப எடுக்கலாம், பட் அதுல அடுத்து அவங்க முடிச்சிட்டு யூஜி பண்றப்ப அவங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அதை முடிச்சிட்டு அவங்க அடுத்தது இதுக்கு பிஜி போறாங்க அப்படின்னா அந்த ரிலேட்டடா போயிட்டாங்கன்னா கரெக்ட் ஆயிடும். நம்ம மருதமல்லியில அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட்ல வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் படிக்கிறாங்க, படித்து முடிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் சொல்லுங்கள் சார். நம்மக்கிட்ட நல்லா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து வெளியில் போனவங்க கோயம்புத்தூரில், அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர் சைட்ஸில் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட், ப்ரைவேட் எல்லா காலேஜஸ்லையுமே எனக்கு தெரிஞ்சு நியர்பை ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலியமா செலக்ட் ஆகி தாராளமா இப்போ இன்ஜினியரிங் மெரிட்ல, ஆமாங்க சார், கவுன்சிலிங் மூலியமாவே செலக்ட் ஆகி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. சரி, நல்ல விஷயம். இப்போ பிளேஸ்மெண்ட், ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய கிராமப்புறங்கள் சார்ந்த மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும், குடும்ப சூழ்நிலை, நம்ம படித்தோம், டிப்ளமா முடித்தோம், நம்ம ஒரு வேலைக்கு போகலாம், அங்கேருந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, அப்படியே கற்றுக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி என்னென்ன மாதிரி கம்பெனிஸ், என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வாய்ப்புகள் நம்மளுடைய மருதமல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஓகேங்க சார், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது
மற்ற கல்லூரிக்கும் நம்ம கல்லூரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னாவே அடுத்தது என்ன அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் தான். இத்தனை காலமாகவே இது ஒரு இதாகவே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. உயர்கல்வி தான். ஆமாம், அடுத்தது உயர்கல்வி அப்படிங்கிற தாட்டோட தான் கொண்டாந்து சேர்த்த பேரண்ட்ஸுமே பெற்றோர்களுமே கொண்டாந்து நம்ம கிட்ட சேர்த்துவாங்க. ஆனால் இந்த லூப் பாயிண்ட்டை வந்து நம்ம காலேஜ் மருதமல்லி பாலிடெக்னிக் காலேஜ் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கு. ஏன்னா சிஎஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 or 2 கம்பெனிஸ். ஏன்னா நான் சொன்னபடி டிப்ளமா இவங்க ஜஸ்ட் இவங்க உள்ள என்ட்ரி ஆகும் போது என்ன ஆகணும், ட்ரெயினியாக தான் ஜஸ்ட் இவங்க என்ட்ரி ஆக முடியும். அங்கே போய் அவங்களோட ட்ரைனிங்கை பேஸ் பண்ணி தான் இவங்க அங்கே சர்வே ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கிறது கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது நம்ம கிட்ட கேம்பஸ் இன்டர்வியூ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது மற்ற கல்லூரியில் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி இன்னைக்கு நம்மளோட காலேஜஸில் நம்ம பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவலுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு போயிருக்காங்களோ அந்த லெவலுக்கு நம்மக்கிட்ட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போனவங்க மினிமம் 2 or 3 கம்பெனிஸில் செலக்ட் ஆகி கையில் பிளேஸ்மெண்ட் ஆர்டரோடவே வெளியில் போயிருக்காங்க. நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். பொதுவாகவே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னும் போது பெண்கள் கொஞ்சம் அதிகமாக தெரியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சொஃபஸ்டிக்காக இருக்கும், நம்ம பெரிய மெஷினரியோட ஹேண்டில் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கல்லூரியில் அப்படி எப்படி பெண்கள் ஏதாச்சும் மாணவிகள் டிப்ளமோவில் குறிப்பாக இருக்காங்களா? இருக்காங்க சார். இல்லை அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது? ஒருவேளை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒரு தோணலாம், நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நம்ம கொஞ்சம் சேஃப் சைடாக இருக்குமோ அப்படின்னு கூட. அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை சார், நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து பெண்களுக்கு வந்து முழுக்க விட்டது, இதில் பசங்க வந்து அப்படிலாம் கிடையாது. சரி, இல்லை நான் சொன்னது கொஞ்சம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னா கொஞ்சம் கூடுதல் பெண்கள் எப்பவுமே கொஞ்சம் லைக் பண்ண முடியாது. அது என்னன்னா மற்றவங்க அதாவது மற்ற EEECலாம் வந்து ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யணும். பட் கம்ப்யூட்டர் அப்படின்னாவே ஒரு ஃபேனுக்கு அடியிலையோ இல்லை ஏசி கடியிலையோ நம்ம அப்படியே உட்காந்து தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். பட் இது வந்து பொண்ணுங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது, பசங்களுக்கு அந்த அளவு. நம்மளோட சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் நாலேஜ் அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த லெவலுக்கு அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு வெளியில போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் வெளி உலகம் தரத்துக்கு தாராளமாக காத்துட்டு இருக்கு. சரி, நல்ல விஷயங்க. சரி, நம்மளுடைய மருதமல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் ஒரு HOD-யாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன சிறப்புகள், ஏன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மருதமல்லியில் சேரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா பார்க்குறவங்க அதுக்கான காரணமாக நீங்கள் ஒரு துறை தலைவராக நீங்கள் என்ன சொல்வீங்க? கண்டிப்பாங்க சார். அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி இதை நான் வந்து பெருமையாகவே சொல்லுவேன். உண்மையாலுமே மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 ஜாஸ்தி. இதை நான் வந்து நான் ப்ரூஃபாகவே என்னால் கொடுக்க முடியும், சொல்ல முடியும். அதனால ரொம்ப தாராளமாக நான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டு, அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இப்போ நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி 10வது 12வது முடிச்சுட்டு வந்தவங்க, 12வது முடிச்சவங்களுக்கு பேசிக்னா என்னன்னு தெரியும், அவ்வளோதான். 10வது முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு அதுவும் தெரியாது. அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸு நான் ஃபஸ்ட்டு குட்டி இது ஒன் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நீ படிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறத அவன் மனசில் நான் உள்ளே புகுத்தணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த இன்ஃப்ரா ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது அடுத்த பாயிண்ட். அடுத்தது அவங்க கோடிங்ஸ் கற்றுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக வேண்டிய எல்லா காம்பனன்ட், தட் மீன்ஸ் எக்யூப்மெண்ட், சாஃப்ட்வேர்ஸ் அத்தனையுமே நாம் இங்கே பையனையோ பொண்ணுங்கனாலும் சரி பசங்கனாலும் சரி அவங்களவே உட்கார வச்சு அவங்களவே ரன் பண்ண வச்சு இன்ஸ்டாலேஷன் முதல் கொண்டு எல்லாமே அவங்களவே நான் பண்ண வச்சு தான் நான் வெளியில் அனுப்புகிறேன். ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்டில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நான் இங்கே கொடுத்து தான் நம்ம வெளியில் அனுப்புகிறோம். அது மெயினாக நம்ம கேம்பஸ் ரொம்ப ரொம்ப அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் அடுத்தது நான் சொன்னபடி ஹார்ட்வேர் சைடு அப்படின்னா இந்த சிபியூல அடுத்தது இப்போ ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நிறைய டிவைசஸ், எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கூட இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு சின்ன பசங்க கூட எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த அளவுக்கு கோடிங்ஸ் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற கோடிங்ஸ் வரைக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க வச்சு தான் நம்ம வெளியில் அனுப்புகிறோம். சரி, நல்ல விஷயம் மேடம். வெளியில் எங்கேயாச்சும் கூட்டு போய் காமிக்கிறது உண்டா இந்த மாதிரி விசிட்ஸ்? இருக்குங்க சார். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ஸில் அப்படின்னும் போது அது எந்த மாதிரி இடங்களில் கூட்டு போய் காமிச்சா அவங்களுக்கு பலன் இருக்கும்? சார்,
இப்போ இண்டஸ்ட்ரியல் விசிட் yes. கேட்குறீங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ நியர்பையாக இருக்கக்கூடிய சேலம் அண்ட் தென் தருமபுரியிலேயே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் 2-3 கம்பெனிஸ் நம்ம கூட்டிகிட்டு போய் சாஃப்ட்வேர் கம்பெனினா என்ன, எஸ், அங்கே என்ன பண்ணுறாங்க, ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் கம்பெனி, இப்படி தான் அந்த எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் 1 டே ஃபுல்லாக நாங்கள் விசிட் பண்ண வைப்போம் சொல்கிறாங்க. அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸு அவங்களுக்கு ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி கிளாஸ் எடுத்து இந்த பேசிக் பிளாட்ஃபார்மில் தான் நாங்கள் இந்த கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் கூட்டிகிட்டு போய் இண்டஸ்ட்ரியல் விசிட் காமிச்சிட்டு லைவாக அவங்கள ரியலைஸ் பண்ண வச்சு தான் நம்ம இங்கே திரும்ப கூட்டிகிட்டு வருவோம். ஸோ அதனால் அவங்க வெளியில் போகிறப்ப ஒரு கம்பெனி அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நம்ம பையனை வெளியில் அனுப்புறது வேஸ்ட்டு. ஸோ பையனுக்கு வந்து டீட்டெயில்டாக கம்பெனினா இதுதான், இங்கே இப்படி தான் இருப்பாங்க, நாம் நாளைக்கு வேலைக்கு போனாலும் நாம் அங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே நம்ம கொடுத்து தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் அனுப்புகிறோம். சரி, அப்போ வந்து ஒரு மாணவன் வந்து முடித்த பிறகு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் அவங்கள தயார்படுத்தி வெளியில் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லது மேடம், வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி ஒரு மாணவனை தயார்படுத்துறீங்க, அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், உயர்கல்வியாக இருக்கலாம், அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய கல்வி சேவை மேலும் மேலும் சிறப்படி எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.